இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனிமே எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. தமிழ் தான் என் ஒய்ஃப். ஒய்ஃபா? மீண்டும் மீண்டுமா? டேய், என்னடா பாக்குறீங்க? ஏன் மச்சான், நேத்து எதுவும் மரத்தடியில கொஞ்சம் தவறும் பண்ணியா? டேய், ஏண்டா? இல்ல, திடீர்னு புத்தருக்கு ஞானம் கிடைச்ச மாதிரி ஒரே நாள் உனக்கு ஞானம் கிடைச்சிருச்சு, அதான். டேய், ஒண்ணும் பிரச்சனை மச்சான். 2 பேரும் இதே மாதிரி எப்போதும் சந்தோஷமா ஒன்னா இருந்தாலே போதும் எங்களுக்கு. டேய், ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஆளாளுக்கு அதை தோண்டி தோண்டி பேசுறீங்க. அதுவே சால்வ் ஆனா எப்படி சால்வ் ஆச்சுன்னு கேக்குறீங்க. இந்த லாஜிக் தாண்டா எனக்கு எப்பவுமே புரிய மாட்டேங்குது. இல்ல மச்சான், நீ பேசுற எல்லாமே புதுசா இருக்கே. எனக்கு நீதானு ஆச்சரியமா இருக்கு. தமிழ் எனக்கு எல்லா விதத்திலையும் சரியான ஒருத்தி தான். எனக்கும் அவளை பிடிக்கும். என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சதுனால நான் கொஞ்சம் கோவமா இருந்தேன். ஆனா தமிழ் என் குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கான். அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும்ல. இப்ப கோவம் இல்ல, தமிழை நான் ஏத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். டச் பண்ணிட்டான்டா முடியல. சரி 2 பேரும் சேர்ந்து இல்லைங்க, ஒரு போட்டோ எடுப்போம். ஷோல்டர்ல கை போடு மச்சான், உன் ஒய்ஃப் தானே? ஸ்மைல் கிளிக். சேது, அங்க பாத்தியா, அந்த பக்கத்துல ஃபுல்லா ஸ்பெஷலிட்டமா வச்சிருக்கானுங்க. போனா யாருக்குமே தெரியாம ஒரு கட்டு கட்டலாம். சரியா? சரி, இப்ப இத காலி பண்ணிட்டு அப்புறம் அதை போய் சாப்பிடலாம். இதுதான் தமிழையும் சிபியும் சேர்த்து வைக்கிற லட்சணமா? என்ன ஜனாமா, சாப்பிடுற நேரத்துல கூட அவங்கள போய் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியுமா? எங்களுக்கு பசிக்கும்ல, நாங்களும் பாவம் தானே. ப்ரோ, டேய் ஜனாமா சிரிக்கிறாங்களா? இனிமே ஜனாமா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. வாங்க ஜனாமா, நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம், நீங்க 2 பேரும் திருப்தியா சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடலாம்ல. அப்பப்போ அவங்க 2 பேரையும் கண்காணிச்சுட்டே இருங்க. அதெல்லாம் முடியாது. சாப்பிடுங்க ஜனமா, வாங்க சாப்பிடுங்க. இல்ல, வாங்க ஜனமா சாப்பிடுங்க. வாங்க, நான் தரேன், இந்தாங்க சாப்பிடுங்க. டேய் போய் எடுத்துட்டு வாடா. சரி, நான் போய் இன்னொன்னு எடுத்துட்டு வரேன். தமிழ், இங்க வா. தமிழ் தண்ணி வாடா. இந்த தமிழ், உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே இந்த பிளேட்ல வச்சிருக்கேன், சாப்பிடு. சாப்பிடு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் சார், நீங்க சாப்பிடுங்க, நானே போய் எடுத்துக்கிறேன். என்ன தமிழ், நான் கொடுத்தா சாப்பிட மாட்டியா? சாப்பிடு. அப்போ உங்களுக்கு? நான் எடுத்துக்கிறேன், நீ சாப்பிடு. உட்காந்து சாப்பிடு. இந்தா. தேங்க்யூ தமிழ். சிபி, என்ன பண்ற? சாப்பிட போறேன், நீயும் பிளேட் எடுத்துக்கோ, பஃபே தான். அது தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு தமிழுக்கு நீ சர்வ் பண்ற? அவளுக்கே போட்டு சாப்பிட்டுக்க தெரியாதா? என்ன சாம், இதுல என்ன பிரச்சனை? எத்தனை வருஷமா என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்க, என்னைக்காவது இப்படி எனக்கு சர்வ் பண்ணிருக்கியா? இப்ப என்ன சொல்ல போற? திருட்டு பூனை ஏதோ ரகசியமா சாப்பிட்டுட்டு இருக்க போல. அங்க எல்லாத்தோட சேர்ந்தானே சாப்பிட்ட? இல்ல கேடி, அங்க கொஞ்சம் சரியா சாப்பிடல, லைட்டா பசிச்சுதா. கூச்சப்பட்டியா? நானும் அப்படித்தான், கண்ணு வச்சிருவாங்கன்னு. கண்ணு வச்சிருவாங்க. நானும் அப்படித்தான், எல்லாரும் இருக்கும்போது கம்மியா தான் சாப்பிடுவேன். அதுவே எல்லாரும் இருந்துச்சு போயிட்டாங்கன்னு வச்சுக்க, ஃபுல் கட்டிட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சேம் பிஞ்ச். சேம் ஃப்ரிட்ஜ். அப்புறமே சாக்லேட் வாங்கி கொடுக்கணும்.
தமிழ் லெக் பீஸ்லாம் இருக்கு, எனக்கும் பசிக்குது, கொஞ்சம் தரியா? ஐயோ வந்துட்டோம். ஆ, தின்னு இந்தா. இல்ல வந்துட்டல சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். சாப்பிடு. நல்ல தமிழ். போறோம். ஐயோ மாமா பாவம். ஐயோ எப்படி முழுங்குறான் பாரு. ஐயோ ம். ஐயோ நான் சாப்பிட வேண்டிய சிக்கன்லாம் இவன் வாய்க்கு போகுது. இவனை யார் இங்க கூப்பிட்டா? கரெக்டா சாப்பிடுற நேரத்துல வந்து தொந்தரவு பண்றானே. ஐயோ அதுதான் சூப்பரா இருந்துச்சு தமிழ். நீ சாப்பிடுறியா? இதையா? இதுல சாப்பிட என்ன இருக்கு? தட்டு தான் இருக்கு. அதான் பேசிட்டே மொத்தத்தையும் தின்னுட்டிய. தொட்டையாவது விட்டு வை. தமிழ், இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும். சரி நமக்குள்ளே இருக்கட்டும். ஓகே ஓகே. நல்ல பொண்ணுதான், நாம புடிங்கி சாப்பிட்டோம், பரவாயில்ல. அங்கிள் டக்குன்னு நினைச்சு கிரில்லாம் சாப்பிடுங்க, கையை கழுவிட்டு வந்துடுறேன். மா சொல்லுமா. அத்தை எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. நானும் உங்க கூடயே வந்திருக்கலாம் சிபி. என்ன தனியா விட்டுட்டு எல்லாரும் போயிட்டீங்கல்ல? நீதான் உன் ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணம் போய் தான் அது நடம் முடிச்சா? ஆமா சிபி, அவ ரொம்ப கம்பல் பண்ணா. என்னால வரலன்னு சொல்ல முடியல. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டடா, அதான். அப்ப ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துரு. இல்ல சிபி, இன்னும் ஒரு 2-3 நாள் கூட இருக்க வேண்டியிருக்கு. நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, சரியா? ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணு. தமிழ் கிட்ட போன கூட. ஒரு நிமிஷமா. தமிழ். அத்தை. ஹலோ. ஹலோ தமிழ். அத்தை. தமிழ், மாமாவே அத்தையை நல்லா பாத்துக்கோ. அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. கண்டிப்பா அத்தை. பத்ரம். சரிங்க அத்தை, பாய். என்ன தமிழ்? அத்தை ஃபோன் பண்ணாங்க ஜனமா. ஓ, மாமியாரும் மருமகளும் போன்ல தனியா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல ஜனமா, அத்தை அங்க தனியா இருக்காங்கல்ல, அதே இங்க நம்ம எப்படி இருக்கோம்னு விசாரிச்சாங்க. ம், அந்த அளவுக்கு 2 பேருக்குள்ள பாண்டிங் உருவாயிடுச்சா என்ன? என்னங்க தமிழ், இந்த குளிருக்கு கேம்ப் ஃபயர் போட்டா சூப்பரா இருக்கும்ல? செம்ம ஐடியாங்க. அப்ப நாங்களும் வரோம். கேடி அம்மா. ஓகே ஓகே, கபூர் சாப்பை ரெடி பண்ணிட்டோம். மச்சான் நீ போடா, நீங்க போய் ரெடி பண்ணுங்க, போங்க. தமிழ் வா போலாம். போயிட்டு வரோம் ஜனமா. குடு. என்னங்க டக்கு டக்குன்னு வைங்க. வச்சிட்டு தானே இருக்கிறேன்.